செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையில தாண்டியை. ஐயோ ஐயோ, செம்ம காமெடி. வயிறு வேற பசிக்கிறாப்ல இருக்கு. இந்த அத்தை என்னதான் பண்றாங்க? அத்தை அத்தை, சமைச்சிட்டீங்களா இல்லையா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே பசியா இருக்குத. கிச்சன்ல போய் என்னதான் பண்ணுவாங்களோ? நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணா இப்படிதான். எல்லாம் அந்த சுடர் மாதிரி வருமா? தா வந்துட்டேமா. ஏன் அத்தை, 2 நிமிஷத்துல பண்ண வேண்டிய மேகிய 2 மணி நேரமா போட்டு என்னத்தை தான் உருட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஏமாடி, நானும் நீ சொன்ன மாதிரி தான் போட்டு எல்லாத்தையும் பண்ணேமா. ஆனா கடைசி வரைக்கும் இந்த மாயி வர மாதிரி தெரியலமா. ஐயோ அத்தை, அது மாயி இல்ல, மேகி. மாயோ மேகியோ, இந்தாமா நீ சொன்ன மாதிரியே செஞ்சு கொண்டாந்துட்டேன், சாப்பிடு. கொடுங்க கொடுங்க, நல்ல சூடா இருக்குல்ல. தேங்க்ஸ் அத்தை. சரிம்மா, 2 நிமிஷம் நின்று இந்த மாயி பண்ணதுக்கே எனக்கு கை கால்லாம் புடிச்சுக்கிடுச்சு. செத்த நேரம் போய் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன். சரிங்க அத்தை. சபா, முடியலையே. அத்தை அத்தை. என்னம்மா? இல்ல, தண்ணி தண்ணி கூட மோண்டு குடிக்க முடியலையா? இருமா வரேன். அத்தை அத்தை. இப்ப என்னம்மா? போறது போறீங்க, போற வழியில இந்த ஃபேன் சுவிட்சை மட்டும் போட்டு விட்டு போங்களேன். ஃபேன் அப்பையில இருந்து ஓடிட்டு தானே இருந்தது, எப்ப நிப்பாட்டுச்சு? நான் தான் ஆஃப் பண்ணேன். ரீல்ஸ் பார்க்கும்போது ஃபேன் சத்தம் ரொம்ப அடைச்சு கேட்டுட்டே இருந்துச்சா, அதான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். போறப்ப போட்டு போயிருங்க. சரிம்மா. என்ன மேகி மட்டும்தான் இருக்கு, சாஸ் யார் தருவா? அத்தை. இப்ப என்னம்மா? இந்த மேகி மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, சாஸ் யார் தருவா? ஏய், என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நானும் போனா போது சரி நம்ம மருமவ தானேன்னு ஒரு இதுல செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னையவே கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கா. ஏண்டி, எம்மா மூச்சு வேற வாங்குதே. வயசான காலத்துல ஏண்டி என்ன எப்படி கஷ்டப்படுத்துற? நான் உன் மாமியார் தானே. அத்தை, நீங்க அடிக்கடி என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? மாமியார்ன்றவங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவீங்க, மருமகன்றவங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அப்போ நீங்க எனக்கு அம்மா மாதிரி. ஆமா, நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி. ஆமாடே, அந்த அந்த உரிமையில தான் நான் என்னோட பெத்த அம்மா கிட்ட கேக்குற மாதிரி உங்ககிட்டயும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏத்த, நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? இல்ல, எங்க அம்மானா கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, அதான் கேட்டேன். ஆனாலும் நீயெல்லாம் எப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிற நீயே? ஏடி, உனக்கும் ஒரு பையன் இருக்குன்றத மறந்துடாத. நீயும் ஒரு நாள் மாமியாரா தான் ஆக போற. அப்ப என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன்டே. அத்தை, நான் என்ன உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அத்தை. நான் மட்டும் மாமியார ஆனேனா இப்படிதான் விட்டத்தை பார்த்துட்டு பல்ல காமிச்சிட்டு இருப்பியா? ஐயோ அத்தை, பிளாஷ்பேக் அத்தை, கொஞ்சம் மேல பாருங்க. இவ என்னத்தை போட்டு காலையிலே உருட்டிக்கிட்டு இருக்கா? கண்மணி அத்தை. என்னம்மா, எதுவும் கோயிலுக்கு போறியா? இல்லைங்க அத்தை. ஏதோ ஃபங்க்ஷனா? இல்லைங்க அத்தை, வீட்டில தான் இருக்கேன். அப்புறம் என்னம்மா, காலங்காத்தால எந்திரிச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு பின்னி ஜடை போட்டு பூ வச்சு புடவையெல்லாம் கட்டி இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்க? அத்தை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் மாமியார் வீட்டுல போய் இருக்கணும்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னாரா? ஐயோ கண்ணு, உங்க அப்பா என்னைய 80s 70s மாமியார்னு நினைச்சு சொல்லிருப்பாரு. ஆனா உங்க அப்பாக்கு தெரியாது நான் 2025 மாமியார்னு. இங்க பாரு அத்தை, இதுக்கப்புறம் இப்படி புடவை கட்டிட்டு சுத்துறது, ஜடைய பின்னி போட்டுட்டு சுத்துறது, பூ வச்சு பொட்டு வச்சுட்டு சுத்துறதுலாம் இந்த வீட்ல இருக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? அப்ப வேற எப்படி அத்தை இருக்கிறது? காத குடு சொல்றேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க அத்தை. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். அட 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 அட, இப்பதாமா பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. இந்த வீட்டோட குடும்ப குத்து விளக்கே ஹால்ல பேண்ட் சட்டை போட்டு நிக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை, காமெடி பண்றீங்க அத்தை. நான் எப்போதுமே அப்படிதாமா, ஒரே காமெடியா பேசுவேன். சரி சரி, நீ போய் தூங்கு போ. தூங்கவா அத்தை? மணி காலையில 11 மணி தான் ஆகுது, இப்ப போய் தூங்க சொல்றீங்க? தூங்காம வேற என்ன வேலை உனக்கு? அத்தை, சமைக்கணும். சமைக்கிறியா? என்ன சமைக்க போற? சாம்பார் ரசம் வைக்கிறேன். பொடலங்காய் பொரியல் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு பாயசம் பண்ண போறேன். மா, என்னமா உன் வீட்ல இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க உன்ன? ச்சே, வளர்ப்பு சுத்தமா சரியில்லை. அத்தை, பின்ன என்னம்மா இந்த காலத்து மருமகள்னா எப்படி இருக்கணும்? அத்தை,
எப்ப பாரு இந்த சமையல் கட்டிலே நின்னுட்டு சாம்பார் ரசம் சமைக்க போர் அடிக்குது அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம டிஃப்ரெண்டா பீட்சா, பர்கர், KFC ஃப்ரைஸ், ஐபேக்கோ ஐஸ்கிரீம்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? அப்படித்தானே கேட்கணும். இப்படி கேட்கறத விட்டுட்டு சமைக்கிறாளாமா சமைக்கிறா. இதெல்லாம் நான் சமைச்சு பெஸ்ட் குக்குன்னு அவார்டு வாங்க போறியா? நானே ஸ்விக்கியில் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வைக்கிறேன். நீ தூங்குற வேலையை மட்டும் பார்த்தா போதும். போ போன்னு சொல்றேன்ல. இப்படியே சமையல் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா என் பையன் கூட எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இந்த பொண்ணு எப்பதான் திருந்த போதோ தெரியல. ஹே கண்மணி, எங்கதான் இருக்கியா நீ? அத்தை, என்ன நீ பாத்திரம் வலிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க அத்தை. நினைச்சேன் காலையில இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து உனக்கு 10 ரீல்ஸ் அனுப்பியிருப்பேன். அது எதுக்குமே நீ லைக் போடாதப்பவே நான் நினைச்சேன். அது வந்து போனை பெட்ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அத்தை. அதான் கவனிக்கல. இல்ல ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உங்க வீட்ல உன் வளர்ப்பு சரியில்லை. என்ன பாரு, யூடியூப்ல கிட்டார் எப்படி வாசிக்கணும்னு கத்துக்கிட்டு வந்திருக்கேன். டியூன் போடுறேன், கேளு. ஹோ மகசியா ஹோ மகசியா நக்கமுக்க நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஹோ ஹோ ரெண்டாக்கா. ஐயோ அத்தை, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அத்தை. வேற லெவல், கலக்கிட்டீங்க போங்க. இப்படிதான் புதுசா ஏதாவது கத்துக்கணும். அதை விட்டுட்டு பாத்திரம் வலிக்கிட்டு இருக்க. அதுதான் பாத்திரம் வளர்க்குற மிஷின் இருக்குல்ல, அந்த டிஷ் வாஷர், அதுல போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது கத்துக்கலாம்ல. அத்தை, பாத்திரம் வளர்க்கனா அறிவு வளராது. ரீல்ஸ் பாரு, அப்பதான் அறிவு வளரும். சோஷியல் மீடியாங்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் இருக்கு, அறிவை மழுங்கி போறதுக்கும் இருக்கு. நீ அதுல வளர்த்துக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். டிஷ் வாஷர்ல போட்டுட்டு வா, நான் உனக்கு கிட்டார் வாசிக்க சொல்லி தரேன். ஹோ மகசியா ஹோ மகசியா நக்கமுக்க நாக்கா ஓ ஷக்கலாக்கா ஹோ ரெண்டாக்கா. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. என்னம்மா? வாமா இங்க. இவ யாரு? ஏமா இவ யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? கேக்குறதுக்கு பதில் சொல்லடா எருமை. கண்மணி, என் பொண்டாட்டி. தெரியுதுல, நீதான் அவ கழுத்துல தாலி கட்டின பொண்டாட்டின்னு தெரியுதுல. அப்புறம் ஏன்டா அவளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்க? ஏமா பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சுக்காம பின்ன திருஷ்டி பொம்மை மாதிரி வெளியே கேட்லயாமா மாட்ட முடியும்? இந்த வக்கனையெல்லாம் நல்லா பேசு. புதுசா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதே. புது பொண்டாட்டிய ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு போவோம், இல்லையா ஒரு சின்னதா இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணுவோம். பக்கத்துல இருக்கு பாகிஸ்தானு, தடுக்கி விழுந்தா தாய்லாந்து, சிரிச்சுக்கிட்டே போனா சிங்கப்பூர் வந்துரும், அப்படியே முறைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மலேசியா வந்துரும். அப்புறம் ஆடிக்கிட்டே போனா அமெரிக்கா வந்துருமா? இல்ல, ஆண்டிப்பட்டி தான் வரும். நான் என்னடா சொல்றேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கயாவது வெளியே ட்ரிப்புக்கு போயிட்டு வாப்போ. அத்தை, அப்பனா எங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. சரிம்மா, நானும் வரேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து புளியோதரை கட்டிட்டு குடும்பமா கோவிந்தா போட்டுட்டு போலாம். புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா வெளியே போயிட்டு வாங்கன்ற. நீ என்னடானா என்ன கூப்பிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி மாமியார் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கும் போதே அனுபவிச்சுக்கணும். எப்ப வேணாலும் நான் மாறிடுவேன். என்ன புரிஞ்சுதா? இந்த மாதிரி மாமியார் அமையும் போதெல்லாம் அனுபவிக்க மாட்டாளுங்க. நல்லா இல்லாத மாமியாரை பிடிச்சி கண்டமேனிக்கு கத்த வேண்டியது, திட்ட வேண்டியது, ரீல்ஸ்ல கமெண்ட்ஸ்ல எல்லாம் உட்காந்து கிளிக்க வேண்டியது. என்னங்க உங்க அம்மா இப்படி இருக்காங்க? எல்லாரும் வீட்லயும் வேலை செய்யலன்னு திட்டுவாங்க, இந்த வீட்ல நான் வேலை செய்யறேன்னு திட்டு வாங்கிட்டு இருக்கேங்க. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து எங்க வீட்டுக்கு போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட அத்தை பேசினாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? என்ன உங்க பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வரணும்ல அவளுக்கு தோணவே தோணாதா? இல்ல நீங்க தான் வந்து அவளை கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இனிமே வாரம் சனி ஞாயிறானா நம்ம 2 பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடணுமா அத்தை சொல்லிருக்காங்க. சனி ஞாயிறு மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா, திங்கள் செவ்வாய் கூட இருந்துட்டு வந்துடலாமா. நான் ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்துடுறேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினா மட்டும் போதுமா. போன் பண்ணி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கலாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீ அங்க போய் உங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. எங்க போனா இவ? இல்ல இது சரிப்பட்டு வராது. அத்தை, என்னாச்சு அத்தை? டேய் துர்வா. மா, என்னாச்சுமா? கண்மணி, என்னாச்சு? ஏன் அம்மா கோவமா இருக்காங்க? தெரியலங்க, நான் வாசல் தான் கூட்டிட்டு இருந்தேன். அத்தை நேரா வந்தாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டாங்க. அத்தை ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. டேய், இது சரிப்பட்டு வராதுடா. 2 பேரும் பொட்டியை தூக்கிட்டு தனி கொடுத்துன கிளம்புங்க. அத்தை, நான் என்னத்த தப்பு பண்ணேன்? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சொல்லிருங்க அத்தை. இப்படி எல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, கஷ்டமா இருக்கு. ஐயோ பாரு, இவ எப்படி பேசுறானு. இவளை எப்படிடா உன் பொண்டாட்டியா நான் செலக்ட் பண்ணேன்? எனக்கே வருத்தமா இருக்கே. இவ என்ன தப்பு பண்ணான்னு இவளுக்கே தெரியலையா? தப்பு பண்ணிருந்தா தானடா தெரியறதுக்கு. சரிம்மா, என்னாச்சு இப்போ? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? டேய், இவளுக்காக ஃபேஷியல் பண்றதுக்கும் ஹேர் கட் பண்றதுக்கும் நேச்சுரல்ஸ்ல அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன்டா. அதுக்கு பியூட்டி பார்லருக்கு கிளம்பாம இங்க உட்கார்ந்து கூட்டிக்கிட்டு இருக்காடா. இவ வேலை செஞ்சே என்ன சாவடிச்சிருவா போல.
இதெல்லாம் என்னால கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் தனி கொடுத்தன கிளம்புங்க. எனக்கு ஒரே இம்சையா இருக்கு. சே ஒரு 2K கிட் மாமியாரா என்ன இருக்க விடுறாங்களா பாரு. ட்ரெண்டிங் மாமியார் ஆகலான்னு பார்த்தா வெத்து போன மாமியார் மாதிரி இருக்க வைக்கிறாங்களே. என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒன்னு இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.